சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ இந்தியாவை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விபத்து எங்கே நடக்குது அப்படின்னா, ராஜ்கோட்டில் குழந்தைங்க விளையாடக்கூடிய டிஆர்பி கேமிங் ஜோன், அங்கே ஒரு மிகப்பெரிய விபத்து. அது சௌராஷ்டிராலேயே மிகப்பெரிய கேமிங் ஜோன் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் விபத்தின் போது நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் 25 பேர் இறந்துட்டாங்க. மற்றவர்கள்லாம் ரொம்ப சிவியராக கிரிட்டிக்கலில் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 12 பேர் குழந்தைங்க. ஸோ இவ்வளோ பெரிய தீ விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏசி வெடிச்சு இருக்குது. அதுக்கு அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, டக்குன்னு தீ அணைக்கிறதுக்கெல்லாம், அதெல்லாம் பிளாஸ்டிக் ரேப்பரில் புத்தம் புதியதாக பிரிக்காமல் ஒரு மூலையில் வச்சுருக்கிறாங்களாம். ஸோ அப்போ அது இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அதிகாரிகளை எல்லாம் கேட்கும் பொழுது இந்த நிறுவனம் இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து என்ஓசி வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது பல வருஷமாக நடக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த கேமிங் ஜோன். இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதாவது அந்த ஏரியாவிலேயே ரொம்ப பெரிய கேமிங் ஜோன்லேயே என்ஓசி வாங்கலைன்னா அப்போ மற்றவர்களாம் வாங்கியிருப்பாங்களா இல்லையான்றதே தெரியாது. அதனால் உடனடியாக கேமிங் ஜோனில் மூட சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எல்லா விதமான இன்டோர் கேம்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்குமா. ஸோ அத்தனையும் இப்போ மூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் இதுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைங்க தெருவில் போய் விளையாண்டுட்டு இருப்போம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுது. எந்த கவலையும் கிடையாது இல்லையா, எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் போயிட்டு வரலாம். எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க கிடையாது, பட் சொந்தக்காரங்க மாதிரி அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அவ்வளோ உண்மையாகவும் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பெத்த அப்பாவை நம்பி பெண் குழந்தையை விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி கேமிங் ஜோனை நாடி குழந்தைங்களை பெற்றோர்கள் அழைச்சிட்டு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன். ஸோ இதிலே மூழ்கி கிடக்கிறாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் அடிக்ஷன் தான் இல்லையா. அந்த அடிக்ஷன் குழந்தைங்க பார்த்திங்கன்னா, நல்லா படிக்கிற குழந்தை கூட ஸ்கூலை விட்டு வந்த உடனே, அதுக்கு முன்னாடிலாம் காஃபி குடிப்பாங்களே, இப்போ காஃபியெல்லாம் கூட எதிர்பார்க்கறது இல்லை, எடுத்த உடனே மொபைல் தான். கேட்டால் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விளையாண்டுட்டு வருவாங்களே வெளியில், அதுக்கு பதில் ஃபோனில் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா ரிலாக்ஸ்லாம் பண்ணுறதில்ல, அந்த ஃபோனை விளையாண்டு 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 டயர்டான பிறகு புக்கை எடுக்கிறது. புக்கை எடுத்த உடனே அப்படியே தூக்கம் வருது. ஸோ இப்படி தான் பெரும்பான்மையான குழந்தைகளுடைய நிலை இருக்குது. இதுக்கு குழந்தைகளை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது, பெற்றோர்களையும் கண்டிப்பாக குற்றம் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பெற்றோர்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. போன ஜென்ரேஷன்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன ஜென்ரேஷன்லேயே வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஒர்க்கிங் விமென் குடும்பத்தில் இப்படி இருக்கும். அப்பா வேலைக்கு போய்டுவார், அம்மாவும் போயிட்டு எல்லாம் நைட்டு 8-10 மணிக்கு வருவாங்க. இதில் ஒரு சிலர் வெளியூரில் அல்லது வெளிநாட்டிலலாம் வேறு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க தான் ரொம்ப கெட்டு போகும். ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பட் இருந்தாலும் அப்போ சமுதாயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் அப்பா அம்மா 2 பேரும் வேலை செய்கிற கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதனால் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அப்படியே வீட்டுக்கு வந்த டைமை எடுத்துக்கிட்டால் கூட, அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கிறவங்க கூட குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாதுன்னா, இவங்களே தான் சீரியல் அடிக்ட்டு, இந்த மாதிரி விஷயத்தில் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பிஸியாக இருப்பாங்க. அப்போ குழந்தை கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்றது. ஸோ அப்போ வருது இந்த அடிக்ஷன். மற்றபடி குழந்தை என்கிட்ட ஃபோனை கொடுன்னு கேட்கல, இவங்க தான் பழக்கப்படுத்துகிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இவங்க பழக்கப்படுத்தின பிறகு அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குதுன்றது தான் உண்மை. மற்றபடி குழந்தைய நீங்கள் கம்முன்னு விட்டாலே, ஒரு மண்ணில் விட்டால் கூட அந்த மண்ணில் இருந்து வீட்டை கட்டி அது விளையாட கற்றுக்கும். அது எது இருந்தாலும் அதில் ஜாலியாக தான் இருக்கும். குழந்தை தவழ்ந்து போகிற குழந்தைய கூட பாருங்களா, நீங்கள் பாட்டுக்கு விட்டுருங்களா, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் இப்படி எப்படி தள்ளி தள்ளி கொட்டி அதுலேயே அது ஒரு சந்தோஷம் அதுக்கு.
ஸோ அதனால் அது இன்னும் கேட்டிங்கன்னா வீட்டில் டிவி ஓடினா கூட அது டிவியே பார்க்காது, இந்த பக்கம் திரும்பி எதையாவது தான் நோண்டிகிட்டு இருக்கும் குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தைக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து அடிமையாக்குறது பெற்றோர்கள் தான். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, பெரும்பாலும் அந்த கேம் எல்லாம் வெட்டுறது, குத்துறது, சுடுறது, துரத்துறது இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுன்னா, அந்த அட்ரினலின் ரஷ் வரணும்னா அதுவோ அல்லது அதை விட அதிகமாக போதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் புத்தி தேடுமே தவிர, சாதாரண விஷயத்தில் அதுக்கு அந்த போதை கிடைக்காது. அது இப்போ பசங்களோட விளையாடுற விளையாட்டு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மறுபடியும் டக்குன்னு ஃபோன் எடுக்க வரணும். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த ஃபோனை எடுக்கணுன்றதுக்காகவே பசங்க வந்தாங்கன்னா வீட்டில் இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு போதை கொடுக்குது. அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியா, கேம்ஸு எல்லாமே அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டு இருக்குது. அதேமாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு தலை அதுக்கு எண்டே கிடையாது. முதல்ல இன்டர்நெட் வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு ஒரு எண்டு இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்னால் அதுக்கு ஒரு எண்டு இருக்கும். ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒரு எண்டு இருக்கும். இப்போ எண்டே கிடையாது, அது பாட்டுக்கு நீங்கள் தள்ளிக்கிட்டே இருக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை முடிச்சுட்டு உங்களால் வரணும் அப்படிங்கிறது அப்படியே உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துடும் ஒரு சுழல் மாதிரி. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மாயை. அதுக்கு பெரியவங்களே அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அடிமையானதை விட மிகப்பெரிய பாதிப்பை குழந்தைங்க அடிமையாகும்போது ஏற்படுத்தும். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஸ்கூல் பசங்களே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறதுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? அது எத்தனை பேரை சுடுறோமோ அதை வச்சு தான் தன்னுடைய வெற்றியை அந்த கேம் நிர்ணயிக்குது. அப்போ தான் அவன் தன்னை ஹீரோவாக உணர்றான். அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிகர் வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைட்டாக கோபத்தை தோன்ற மாதிரி. அப்போ வெளியில் ஒருத்தனை சுடுறதுக்கான ப்ராக்டிஸ் தான் அந்த கேம்லேயே அவன் எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கே தெரியாது. ஸோ அதனால தான் அந்த குழந்தை துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அதுக்கு தெரியுது அங்கே கேமில் ஒரு தனக்கு டார்ச்சர் கொடுக்குறவனு சுட்டாதான் அவன் முன்னேற முடியுதுன்னா அதே விஷயத்தை வெளி உலகத்துலேயே அவன் அப்ளை பண்ணுறான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ கேம், இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா டீச்சர்ஸே இதை தான் போதிச்சிருக்கிறாங்க. இல்லை, டீச்சர்ஸ் தான் சொல்வதை கேட்கலன்னா அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு குழந்தைங்க பயப்படுவாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், அடித்தால்தான் நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய விஷத்தை அந்த குழந்தைங்களுக்குள்ளே நம்ம விதைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. இப்போ அதே தான் இன்னும் அதிவேகத்தில் இந்த மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம் விதைக்குது. சின்ன வயசில் கேமிங்க்கு வர அடிக்ஷன் தான் பெருசாக வேற ஒரு அடிக்ஷனாக மாறும் இல்லையா? போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, ஆபாச படங்களுக்கு அடிமையாகிறது, காமத்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதில் என்ன ஆகுதுன்னா, எப்படி எந்த போதை பொருளை பயன்படுத்தினாலும் அது புத்தியை பாதிக்கும் அப்படின்வாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது. புத்தியோடைய கட்டுப்பாட்டில் மனம் இருக்கணும் இல்லையா? அதாவது மனதுடைய வேலை உள்ளுக்குள்ளே ஏற்கனவே பதிவானது எண்ணங்களாக உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது தானாகவே உருவாக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தலாமா வேண்டாமா, அல்லது அதை நினைக்கலாமா வேண்டாமா, வெளியில் இருக்கிற விஷயத்தை உள்ளே கிரகிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் புத்தியோடைய வேலையே. இந்த புத்தி தான் பலகீனமாகும். நீங்கள் கேமிங்கில் போனாலும் சரி, காமத்தில் போனாலும் சரி, வேறு எந்த போதை கொடுக்கக்கூடிய விஷயத்தில், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எதில் போனாலும் புத்தியோடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும், புத்தி பலகீனமாகும். அப்போ என்னாகும்? உள்ளே இருக்கிறது தானாக வரும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் மைண்டில் நினைக்கிறது அப்படியே டக்குன்னு பேசுவாங்க இல்லையா? அப்போ மற்றவர்களும் அதான் நினைப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தி வேலை செய்கிறதுனால இங்கே பேசுனா பிரச்சனையாகிடும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு டீச்சர் பயங்கரமாக பெரம்பால் அடிச்சு மனுஷனாயா இவன் தான் மைண்டுக்குள்ளே நினைக்கும், ஆனால் குழந்தை கேட்காது. ஆனால் புத்தி பலகீனமாக இருந்தால் கேட்டுரும். இப்போ இருக்கிற குழந்தைங்க கேட்குது, திருப்பி குச்சியை பிடுங்குது, திருப்பி அடிச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா புத்தியோடைய சக்தி போயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த கேமிங் அடிக்ஷன்னால் புத்தி பலகீனமாகுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு லவ் ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையால் தாங்க முடியாது. ஒன்று கொலை பண்ணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கும், அல்லது மென்டல் ஆகிடும். டக்குன்னு புத்தி பேதளிச்சு போயிடும். ஒரு லெவலுக்கு மேலே மைண்ட் அந்த அந்த ஏன்னா புத்தி வேலை செய்யலை இல்லையா, மைண்டு திரும்ப திரும்ப அவன் எனக்கு துரோகம் செஞ்சான்றது வர 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 ஒன்று இந்த 3 ஆப்ஷன் தான். ஒன்று சம்மந்தப்பட்டவனை போய் கொலை பண்ணும், கொலை பண்ணாலும் அடங்காது புத்தி, மறுபடியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது தற்கொலை, அதையும் விட்டோன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஸோ இப்படி நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்தில் பைத்தியக்காரனாகவும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் குழந்தைங்க கையில் மொபைலை கொடுக்கறதன் மூலமாக. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சந்தோஷம் கிடையாது, இது மயக்கம். அதுக்கு பதிலாக ஒரு க்ரியேட்டிவான விஷயத்தை செய்வதால் கிடைக்கிற சந்தோஷத்தை அவங்கள அனுபவம் செய்ய வைக்கணும். ஆக்சுவலாக அது கூட ஒரு டைமுக்கு பிறகு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு டைரக்டர் விசு அற்புதமாக திரைக்கதை வசனம்லாம் அமைப்பார். அந்த மாதிரி அவர் கடைசியில் படுக்கை ஆகும்போது அவருடைய பிரெயின் ஸ்டாப்பே ஆகலைன்றார். அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் சம்சாரம் அது மின்சாரம் பார்ட் 2 திரைக்கதை வசனம்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் யாரும் வாங்கலை. ஸோ அதுவுமே அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ அப்போ அதிலிருந்தும் நம்ம விடுபடணும். ஆனால் அது அடுத்த ஸ்டேஜ். பட் இங்கே முதல் ஸ்டேஜே என்ன ஆச்சு, அந்த ப்ரொடக்டிவ்க்கே வரல. டக்குன்னு அதாவது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி வர்றது கிடையாது, தானாகவே அது பிடிச்சி இழுக்குது இல்லையா. ஒருத்தனை சுட்டாச்சு, அடுத்தது இன்னொருத்தன் வரான், இப்படி ஆட்டம் காட்டுறான், சீக்கிரம் அவனையும் கரெக்டாக வச்சு சுடணும். அது சுடுறதாகவே இல்லாட்டினாலும் எல்லா கேமுமே இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஏதோ ஒன்றுத்துலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஏதோ ஒன்று. மொத்தத்தில் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு கிரிமினல் புத்தியை தூண்டக்கூடிய விஷயமாகவே இருக்கும் இல்லையா. டக்குன்னு ஒருத்தனை சுடணும், அல்லது தப்பிச்சு ஓடணும், திருடன் மாதிரி கொள்ளை அடிக்கணும், இந்த மாதிரிலாம் தான் கேம் இருக்குது. ஸோ குழந்தைங்க பெற்றோர்களால் ஆக்சுவலாக குழந்தைங்க சொல்லலைன்னா பெற்றோர்களுக்கு குழந்தை என்ன கேம் விளையாடுதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு குழந்தைங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க. பெரியவங்களுக்கு தான் தெரியல அது என்ன கேமுன்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த கேமிங் ஜோனில் குழந்தைங்க இறக்கும்பொழுது பெற்றோர்களுக்கு வலிக்கும். ஆனால் இறக்காட்டினா கூட அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் இதைவிட பயங்கரமான வழியை அந்த பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக தான் அந்த குழந்தை வளரும். ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு இப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கும்பொழுது நான் நாமக்கல்ல படித்தேன். ஸோ அங்கேருந்து 100-150 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், 200 கிலோமீட்டரே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீக்கெண்டில் பிரிட்டிஷ் லைப்ரரிக்காக சென்னைக்கு வருவேன். ஸோ அங்கே தான் நல்ல நல்ல புக்ஸ் இருக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போ இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது, நீங்கள் படிக்கக்கூட தேவையில்ல, அதுவே படித்து சொல்லுது இல்லையா. எல்லா மொபைல்லையும் அந்த ஆப்ஷன் இருக்குது, ரீட் அலவுட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் விஷுவல்ஸாகவே இருக்குது. யூடியூப்லேயே எல்லா சப்ஜெக்ட்லையுமே ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற, அதாவது ஒட்டுமொத்த உலகத்தில் இல்லாத லைப்ரரியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இருக்குது மொபைல்லே. ஸோ அந்த மாதிரி விஷயத்திற்கு குழந்தைய பழக்கப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களே புத்தியை மயக்கக்கூடிய விஷயத்தில் தான் மூழ்கி கிடக்குறீங்கன்னா அப்புறம் எங்கே நீங்கள் குழந்தைங்கள கைட் பண்ண போகிறீங்க? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓகே குழந்தை பொம்மை படம் தானே பார்க்குது. அந்த பொம்மை படமே அவ்வளோ நெகட்டிவிட்டி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஷின்ஷான்ட்டு ஒன்று போடுறாங்க, அது அப்பா அம்மாவை நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. அதை பார்க்குற குழந்தை எப்படி அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கும்? அப்பா அம்மாவுக்கே மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் யாருக்கு கொடுக்கும்? ஸோ அப்போ அந்த குழந்தையை, உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்க்கலை, டிவி வளர்க்குறதுக்கு விடுறீங்க, செல்ஃபோன் வளர்க்குறதுக்கு விடுறீங்க. ஆனால் சில சமயம் அது பெட்டராக கூட இருக்கும், உங்களை விட அதோடைய வளர்ப்பு கூட நல்லா இருக்கும். ஆனால் அது எதை பார்க்குது அப்படிங்கிறதையாவது நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒரு நல்ல வீடியோக்கள், ஏன்னா நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, கெட்ட விஷயம் தானாகவே பாப்பப் ஆகும், யூடியூப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஆனால் நல்ல விஷயத்தை நீங்கள் தான் தேடி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ எதை கொடுத்தா மக்கள் டக்குன்னு பார்ப்பாங்க, வசீகரமாக இருக்குதுன்றதை தான் அது ப்ரொமோட் பண்ணுது. அப்போ நல்ல விஷயம் வேணால் நீங்கள் தான் சர்ச் பண்ணி போகணும். ஆனால் நல்ல விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே திரும்ப திரும்ப வந்துட்டோம்னு இருக்கும். ஸோ அதே மொபைல் ஃபோனை வச்சு மிகப்பெரிய நன்மையும் அடைய முடியும், மிகப்பெரிய ஜீனியஸாகவும் ஆக முடியும், அல்லது இந்த சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற முடியும்.
ஸோ உங்கள் குழந்தைகள் எப்படி மாறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. குறிப்பாக இந்த சந்தோஷத்தை வெளியில் தேடுறது மிகப்பெரிய அறியாமை. ஏன்னா வெளியில் இருக்கிற சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது, உங்களுக்கு கண்டிப்பாக துக்கத்தை தான் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும், புலனின்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீங்களே ஆனந்தத்தின் சொரூபமானவர் தான், சச்சிதானந்த சொரூபம்ன்றோம் இல்லையா. அதாவது உயிர் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதை தான் ஆத்மான்றோம். அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவு தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால் மூலமாக அனைத்து காரியமும் செய்யுது அப்படின்ற உணர்வு முதல் 2500 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். எல்லாருடைய கவனமும் ஆத்மாவில் இருந்ததுனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அதனால் வெளி உலகத்தில் எல்லோரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, அளவற்ற செல்வம் இருக்கும், இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனாலும் அதில் மயங்க மாட்டார்கள். ஏன்னா ஆத்மா பலகீனமாக இருக்கும்போது, புத்தி பலகீனமாக இருக்கும்போது தான் மயங்கும். மீண்டும் மீண்டும் மனம் அதை பற்றிய எண்ணத்தையே தூண்டிக்கிட்டு இருக்கும். ஸோ லவ் ஃபெயிலியரில் தற்கொலை பண்ணுறது எல்லாமே அப்படி தான், அடிக்ஷன் எல்லாமே. ஆனால் அங்கே ஆத்மாவிலே கவனம் இருக்கும்போது ஆத்மாவில் ஒரு பகுதி தான் மனம் புத்தி எல்லாம். ஸோ மனம் புத்தி ஃப்ரெஷ்ஷாக 100% எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி முதல் 2500 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களைத்தான் நாம் தேவதைகள், தெய்வம் அப்படின்னு கோயில் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். ஏன்னா இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது முதல் 2500 வருடம். அடுத்தது என்ன ஆகுது, இதே பூமி நரகமாக மாறுது. ஏன்னா சொர்க்கத்தில் இருந்த தேவதைகளை மறுஜன்மம் எடுத்தெடுத்து அடுத்த 2500 வருடத்தில் ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது, ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், வெளியில் இருக்கிறது எல்லாமே தற்காலிக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அது உங்களை அலைய விடக்கூடியது, ஏமாற்றக்கூடியது. அந்த சந்தோஷமும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். அதான் சிற்றின்பம். மீண்டும் மீண்டும் உங்களுடைய புத்தி அதை தேடி போய்கிட்டே இருக்கும். ஸோ கேமிங்கில் வந்த அந்த தேடல் தான் நாளைக்கு காமத்திலும் கஞ்சாவிலும் போய் முடியும். அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மம் இல்லாட்டினா கூட அடுத்த ஜென்மத்தில் இது நடக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ வெளி உலக விஷயங்களை சார்ந்து உங்களுடைய ஆனந்தத்தை வச்சுருக்கிறீங்க இல்லையா. டிவியே இல்லைன்னா, மொபைலே இல்லைன்னா, இன்டர்நெட்டே இல்லைன்னா, கரண்ட்டே இல்லைன்னா, இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்க போகுது. ஸோ உலகப்போர் நடக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எதுவுமே இருக்காது. இப்போ உக்ரைன் எப்படி இருக்குது பார்க்குறீங்கல்ல, பாலஸ்தீன் எப்படி இருக்குது பார்க்குறீங்கல்ல. பாரதத்துக்கும் அந்த நிலை வரும், உலகம் ஃபுல்லாகவே அந்த நிலை வரும். அந்த நேரம் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த அடிக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்களே, அதனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும். ஏன்னா ஆத்மாக்கு சக்தி இல்லை, அது மயக்கத்திலே இருக்குது. ஏதாவது ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்தா தான் கொஞ்சமாவது ஏந்திருக்குது. காஃபியிலேருந்து நிறைய பொருளுக்கு மனிதர்கள் அடிமையாக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கலன்னா ஸோ அப்போ தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவாங்க. ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என் நினைவில் இருந்து இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ தன்னை ஆத்மானு இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ண பண்ண உங்களுடைய கவனம் ஆத்மாவில் வரும், வெளி உலக கவர்ச்சியிலிருந்து விலகும். அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தத்தை நிரந்தரமாக நீங்கள் அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. இது மட்டும் இல்லை, கடந்த 2500 வருடமாக இந்த நரகத்தில் நாம் நிறைய பாவம் செஞ்சுருப்போம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு. ஸோ அந்த பாவங்கள் குணங்களாக நம்ம ஆத்மாவில் பதிவாயிருக்கு. அதை ட்ரிகர் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அது வெளிப்பட்டுடும். ஸோ அதை எல்லாத்தையும் அழிக்கணும். இறைவனின் நினைவில் மட்டும் இருந்து இருந்து அழிக்கணும். எந்த அளவுக்கு அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தானாகவே திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்க. உலக அழிவு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமுறுத்தாது. ஏன்னா உடல்ன்ற உணர்வு இருந்தால்தான் பயமே இருக்கும். பயம்ன்றது ஒரு உடல் உணர்வு, ஆத்ம உணர்வு கிடையாது. ஆத்ம உணர்வில் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சுகம்தான் இருக்கும்.
உங்களுடைய பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில் எல்லாத்திலும் ஆனந்தமும் அன்பும் நிரம்பி வழியும். ஸோ கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுதுன்ற செய்தியை சொல்ல தான் சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கேமிங் ஜோனெல்லாம் மூடுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே இல்லையா, அதாவது கடைசியில் அந்த நிலை நடக்கும். நீங்கள் மாறலைன்னா மாற்றப்படுவீர்கள். ஆனால் அது கொடூரமானதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொரோனா டைமில் அந்த தண்ணி அடித்ததுக்கு அடிமையானவர்கள் பெயிண்டெல்லாம் குடித்தாங்க. அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியல. ஸோ இருக்கும்போதே அது அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா அது உங்கள் கிட்டேருந்து விலக்கப்படும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஆனந்தமாக இருக்கும். ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா மனிதர்கள் மீது கூட நமக்கு அடிமை இருக்குது, அதை தான் பற்றுன்னு சொல்கிறோம். அதிலிருந்தும் விடுபடணும். அதுக்கு ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை அப்படின்னு சகல உறவும் அவர் ஒருவரோடு மட்டும் இருக்கணும். அப்போ தான் சதா ஆனந்தமாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.